ஐயா இந்த மாதிரி 2 மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை ஒருத்தர் வந்து கேட்டார். தானம் தான் பண்ணேன். தானம் பண்ணக்கூடாதவர் அவர் தத்தன். அவர் நல்லா தானம் பண்ணுற ஆள் தான். நம்ம செட்டியார் சமூகமே தானம் பண்ணுற ஆள் தான். அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதையும் விட்டுட்டாங்க. அதையும் விட்டுட்டு மணியை காமிக்கிறாரு. நான் 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் டைம். ஆமாம், அதனால் கொஞ்சம் மன்னிச்சுங்க. அவரும் போச்சு. 2 மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு இன்னொரு மாம்பழம் எங்கேப்பா அப்படின்னு கேட்டாக்க, ஒரு மாம்பழம் சிவன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை கொடுத்தாங்க. அப்பா சிவபெருமாட்ட நீ மாம்பழமே வாங்கி கொடுக்குறாள், உன் கூட எப்படிமா என்னால் இருக்க முடியும்? என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். இந்த அம்மா கூடவும் இருக்க முடியல. வீட்டுக்காரரே இந்த அம்மாவாலையும் காப்பாற்றிக்க முடியாமல் போச்சு. பட்டினத்தார்னு ஒரு பெரிய பெரிய புலவர்னு சொல்கிறதா, அரசர்னு சொல்கிறதா, அரசருக்கு நிகரான வணிகர்னு சொல்கிறதா பட்டினத்தார் இருந்தார். 600 கோடி களஞ்சு பொன், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 600 கோடி ரூபாய் இல்லை, 600 கோடி களஞ்சு பொண்ணை வச்சுருந்தாரு. வேண்டான்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்டையும் இந்த வீட்டுக்காரமாட்டையும் இந்த தங்கச்சிட்டையும் இந்த அக்கா கிட்டையும் சகோதரிகிட்டையும் விட்டுட்டு ஒன்றும் வேண்டான்னு ஒரே ஒரு துணியை மட்டும் உடுத்திக்கிட்டு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அவர் போனவருக்கு அவங்க அக்கா கொடுக்குற பரிசு ஒரு அப்பத்தில் விஷத்தை தடவி இந்தா தம்பி சாப்பிடு அப்படின்னு கொடுக்குது. அவர் வாங்கி பார்த்தாரு. அவரோ மகான். இதை பார்த்த உடனே தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு ஓட்டு மேலே தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டார். ஒரு சகோதரியா கூட ஒன்றுமே வேண்டான்னு போனவரை கூட பொறுத்துக்க முடியாத ஆட்சியாக தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. சரி, சகோதரியாக விட்டுடலாம். மாமியார் மருமகள் அப்படின்னு எடுத்தோன்னா கண்ணதாசன் கொஞ்சம் பிரட்டி பார்க்கலாமே அப்படின்னு பிரட்டி பார்த்தேன். கண்ணதாசன் சொல்கிறார், அவங்க வீட்டுக்குள்ளே நடந்த மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் பார்த்துவிட்டு அவரால் பொறுக்க முடியாமல் அவர் சொல்கிறாரு, நல்லாத்தான் சொன்னார் நாராயணன் செட்டி. யார்? மாமியார் சொல்கிறாங்க. நல்லாத்தான் சொன்னார் நாராயணன் செட்டி, பொல்லாத பொண்ணா பொறுக்கி வந்து வச்சார். கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு கொட்டியையும் செல்லா பணத்தினையும் செல்ல வச்சு போனார். வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டார். இப்படின்னு அவர் அடுக்கிக்கிட்டே போகிறார். அடிக்கிட்டு போகிறதில்ல என்ன பண்ணுத, என் தம்பி 8 கண் விட்டரிக்க என் தம்பி மகள் இருக்க, 8 கண் விட்டரிக்க என் தம்பி மகள் இருக்க, குத்துக்கள் பொல்ல ஒன்றை கூட்டி வந்தோம் வீடு வர அப்படின்னு வந்திருக்கிற மருமகளை வரிசையாக சாடுன்னு சாடி ஒரு 8 பக்கத்துக்கு திட்டி தீத்துறாரு. சரி, இந்த அம்மா மருமகள் தான் வந்து மாமியார் தான் வந்து இப்படி திட்டுறாங்க. மருமகள் வந்து அதுக்கு சும்மா இருப்பாங்களா? மருமகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, அவ கடக்கா சூப்பனக, அவ முகத்தை யார் பார்த்தா? மாமியார் அப்படி சொன்னா மருமகள் அவ கடக்கா, மருமகளுக்கு மாமியார் வந்து யாரு? சூப்பனக. அவ கடக்கா சூப்பனக, அவ முகத்தை யார் பார்த்தா? அவங்க முகம் பார்த்து அடி எடுத்து வச்சேன்னா 10 வராகம் தந்து கட்டி கொடுத்தாக எங்களையா. ராமாயணத்துலையும் ராமனுக்கு சீதை வந்தா, சீதனமா இவ்வளவும் சேர்த்து வச்சா கொண்டு வந்தா அப்படின்னு அந்தம்மா வரிசையாக அவங்க கொண்டு வந்த பச்சரிசி மாவுலேருந்து முறுக்குலேருந்து எல்லாத்தையும் பட்டியல் போட்டு அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இப்படி மகளாகவும் சரியில்லை. மகள்னு சொல்லிட்டேன். மகள்னு சொன்னால் நம்ம சமூகத்தில் ஐயா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வந்த உடனே, நம்ம கட்டுடையான் செட்டியார் நமக்காக இது பண்ணார். அவர் பொண்ணு நம்ம சமூகம் விட்டு வந்த ஊரை விட்டு வந்ததே ஒரு ராஜா ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துச்சு. இந்த ஊருக்கே வந்து சேர்ந்தோம். வீட்டுக்கு எல்லாம் மகளை பத்திரமா சொல்லி கொடுத்து வளர்த்து வைக்கிறாரு. பெரிய நாயின்னு பேர் அந்த அம்மா பேர். வீட்டுக்குள்ளே அப்பா சொல்கிற பொண்ணை அப்பா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு வீட்டில் இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, அரங்கலிங்கத்தை பார்த்து நான் கட்டிக்கிறேன்னு அது போயிடுச்சு. அப்போ மகளாகவும் இல்லை, மாமியாராகவும் இருக்க முடியல, மருமகளாகவும் இருக்க முடியல. இந்த ஆட்சிங்கெல்லாம் சமூகத்துக்காக தங்களையே காத்துக்க முடியாத இவங்க சமூகத்துக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு, செட்டியாருங்களை பற்றி பேச வந்துட்டு செட்டியாரை பற்றி ஒன்றுமே பேசலையப்பா சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஐயா சொன்ன சில பேரை மட்டும் ஞாபகப்படுத்திட்டு போயிடுறேன். கட்டுடையான் செட்டியார் என்ன செஞ்சாங்க, நான் சொல்ல வேண்டியது என்னுடைய வேலையை வந்து ஐயா சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன். பணம் பழத்தை வாங்கினார், வச்சுருந்தார், எல்லாத்தையும் பண்ணார். ராஜா வந்தார், கேட்டார். கேட்டவுடனே என்கிட்ட தான் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார். அதுவரையும் சரி. அதுக்கு பிறகு ராஜா சொல்கிறாரு, எப்பா பழம் இந்த மாதிரி பொதுவாக கிடைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து 1 பங்கு தெய்வத்துக்கு சேரணும், 1 பங்கு ராஜாவுக்கு சேரணும், இன்னும் 1 பங்கு யார் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறாரோ, யார் கண்டுபிடிச்சி எடுத்தாரோ அவரை சேரணும். அந்த வகையில் 1 பங்கை நீ வச்சுக்கோ, 1 பங்கை சாமிக்கு கொடுத்துரு, 1 பங்கை என்கிட்ட கொடுத்துரு, என்னுடைய 1 பங்கை சேர்த்து நானே சாமிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது கட்டுடையான் செட்டியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய பங்கையும் சேர்த்து நானே கோவிலுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன கட்டுடையான் செட்டியார் இல்லை ஆரம்பிச்சு 2வது ஆளையும் ஐயாவே சொல்லிட்டாங்க, உடையாது காத்த உடையப்ப செட்டியார். நம்மளுடைய சமூகம் உடைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக உடையாது காத்த உடையப்ப செட்டியார் அவர் என்னென்ன பண்ணார், நம்மளுடைய டிவிஷன்லேருந்து கோத்திரத்துலேருந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத ஐயா விளக்கமாக சொன்னாங்க.
அதுக்கடுத்து 2 பேர், அண்ணாமலை செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், செவ்வாப்பட்டிக்காரரு. செவ்வாப்பட்டியில் பிறந்த அண்ணாமலை செட்டியார் 1965 நம்மளுடைய வரலாறை எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் எழுதி வச்ச வரலாறு மூலமாக இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு செட்டியார் நம்ம சமூகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒன்று செய்திருக்கிறாரு. சரி, அதுக்கப்புறமா யாரப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐயாவே எனக்கு ஞாபகப்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆலங்குடியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாராம் செட்டியார், ஆலங்குடியில் உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் செட்டியார், ஆலங்குடியில் ராமச்சந்திரன் செட்டியாருக்கு மாமனார் இருக்கக்கூடிய ரத்தினன் செட்டியார், இவங்களெல்லாம் நினச்சிக்கப்பா. நீ பேசுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நீ சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும், சபைக்கே தெரியும். அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ராமச்சந்திரன் செட்டியாரை பற்றி மட்டும் சில விஷயங்கள் சொல்லணும். அவர் போன கூட்டத்தில் வரும்போதே சொன்ன விஷயந்தான். இன்றைக்கி பெண்கள் கல்வியில் முன்னேறி இருக்காங்க அப்படின்னா பெண் கல்விக்காக வீட்டுக்குள்ளே வயசை வந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆலங்குடியில் என்னுடைய சித்திகள், இங்கே 2 சித்தி உட்காந்துருக்காங்க. அவங்களாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது அவங்களுடைய சகோதரிகள் அவங்களுக்கு அடுத்து வந்தவங்களை நீ படிக்க போகணும், படிக்க போ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சவர் ராமச்சந்திரன் செட்டியார். நம்ம சமூகத்துக்கு முன்னோடி. 11 கோவிலில் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி திருப்பணி செஞ்சவர் ராமச்சந்திரன் செட்டியார். அவரை பற்றியும் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய இது இருக்காது. இப்படி நம்ம சமூகத்துக்காக பல செட்டியார்கள் பல்வேறு நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாலும் அதிகப்படியாக ஒரே ஒரு உங்களுடைய அனுமதியோட ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். சமீபத்தில் தேடி ஒரு கவிதை ஒன்று படித்தேன் இலக்கியத்தில். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இலக்கியத்தில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதெல்லாம் வந்து நான் ஐயா கிட்ட போய் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, அந்த ஐயா கிட்ட போயிட்டு புதுசாக இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு விபத்து, செய்தித்தாளில் எல்லோரும் படிச்சிருப்போம். காவிரியிலேருந்து தண்ணி வரல அப்படிங்கும்போது, காவிரியிலேருந்து தண்ணி வரல, அதுக்காக போராட்டம், ஒரு நாள் பந்து. அதுக்கு முன்னாடி எல்லோரும் உசுப்பேத்தி விட்டு ஒருத்தனை நெருப்பிலே தூக்கி போட்டோம். அந்த நேரத்தில் நான் படித்த ஒரு விஷயம், அதை இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சமூக கண்ணோட்டம், சமூகத்தை பற்றி நம்மளுடைய மனிதர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நல்ல வீணைகள் அவ்வப்போது நடுச்சாலைகளில் தீக்குளிக்கின்றன. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எழுதி வந்தோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் சொல்கிறாரு, நல்ல வீணைகள் அவ்வப்போது நடுச்சாலைகளில் தீக்குளிக்கின்றன. நெருப்பை அணைக்க நீர் மாறாய் இன்று நீரை அழைக்க நெருப்பு. உணர்வுகள் சொல்லும், உணர்ச்சிகள் கொல்லும், அச்சம் தரும் உச்சம். உணர்வுகள் சொல்லும், உணர்ச்சிகள் கொல்லும், அச்சம் தரும் உச்சம். உசுப்பேற்றின சில நாக்குகள் ஐயோ ஒரு உயிரை தின்றுவிட்டன தீயின் நாக்குகள். உசுப்பேற்றின சில நாக்குகள் ஐயகோ ஒரு உயிரை தின்றுவிட்டன தீயின் நாக்குகள். நடுத்தர குடும்பம் இன்று ஆனது நடுத்தெரு குடும்பம். வீதியில் நிகழ்ந்தாலும் வீட்டுக்குள் நிகழ்ந்தாலும் வீரமாகுமோ தற்கொலைகள். தாய் தந்தையை காக்காத மகளோ எவ்விதம் தாய் நாட்டை காக்க இயலும். தாய் தந்தையை காக்காத மகளோ எவ்விதம் தாய் நாட்டை காக்க இயலும் இப்படின்னு சொல்லி அந்த கவிதை முடியும். இப்படி ஒரு விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி 2 நாளைக்கு முன்னாடி 15ஆம் தேதி தீ குளித்து செத்து போனால். காவிரி தமிழகத்துக்கு வரல அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து, அந்த கட்சியிலிருந்து இறந்து போன ஒருத்தரை பாராட்டி இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை எழுதினவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய நடுவர் கவிஞர் இந்த ஒரு கவிஞரையும் செட்டியார்கள்னு சொல்லும்போது பல செட்டியார்கள் சொல்லிட்டு வந்தாச்சு. இப்படிப்பட்ட ஒரு செட்டியாரும் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த செட்டியார்கள் தான் சமூகத்தை காப்பாற்றுறாங்க, சமூகம் வளருது அப்படிங்கிறத சொல்லி பொறுமையாக காத்ததுக்கு நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். நன்றி. என்னுடைய கவிதையை படித்தமைக்கு ரொம்ப நன்றி. ஆனால் அதையொட்டி எந்த தீர்ப்பில் எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேறு இது வேறு. இப்போது ரொம்ப ஒரு செழுமையான உரை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் ஒரு நுண்மான் உழைப்பலத்தோடு நல்லா அழகாக சொன்னார். அவங்களுக்கு வேலையே இல்லை போல இருக்குது இப்போது. அதாவது பெண்கள் ஆட்சிமார்கள் வந்து மனைவியாக சரியில்லை,
மகளாக சரியில்லை, சகோதரியாக சரியில்லை, எதுவுமே சரியில்லை. எப்படிங்க தன்னை காப்பாற்றிக்க முடியாதவங்க எப்படிங்க சமுதாயத்தை காப்பாற்றுவாங்க? ஏங்க இருந்தால் தானே கொடுக்க முடியும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறப்ப நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரொம்ப தெளிவாக அப்படி சுற்றி அடிச்சிருக்காரு. இது எப்படி சமாளிக்க போகிறாங்க அம்மா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். வாருங்கள் கல்பனா தர்மேந்திரா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பமே சும்மா அதிர்ச்சில்ல. அதாவது ஓட்டப்பந்தயத்தில் என்னதான் கால வேகமாக ஓடினாலும் ப்ரைஸை வாங்குறது என்னமோ கை தான். அது மாதிரி ஆட்சிமாருங்க நாங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைச்சாலும் அதுக்கான பரிசை தட்டிட்டு போகிறது என்னமோ இந்த செட்டியாருங்க தான். நம்ம ஐயா ரொம்ப அழகாக சொன்னார், தன்னையே பார்த்துக்க முடியாத ஆட்சிமாருங்க எப்படி இந்த சமுதாயத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு. அதாவது தெரிஞ்ச கதையை, இலக்கியத்தில் உள்ள கதையை எவ்வளவு அழகாக தனக்கு சாதகமாக்கி அதையும் இந்த மேடையில் பேசின இவரையும் வச்சு வாழ்கிறாங்களே ஒரு தெய்வம். இப்போதாங்க தெரியுது இவர் ஏன் இந்த அணியில் 2 பெண் பேச்சாளரை எடுத்துக்கிட்டாங்கன்னு. வந்து பேசுறதுக்கு எல்லாருக்கும் 7 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கருத்துக்கு வரதுக்கே இவர் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டாரு. கேட்டால் அவங்கக்கிட்ட இருந்து டைமை கடன் வாங்கிக்கிட்டாராம். ஆச்சுங்க நாங்கள் தானே இழிச்ச வாங்க. இந்த அணியில் செட்டியாருங்க 2 பேரையும் போட்டிருந்த கடன் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. இந்த இளைஞர்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 2 இளைஞர்கள் பேசிட்டு போனாங்க, வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்க. மச்சான் 100ல் 1 பொண்ணு தாண்டா காதலிச்சவனுக்கு மனைவி ஆகிறா அப்படின்னு. இன்னொருத்தன் கேட்டான், அப்போ பாக்கி 99 பேருடா அப்படின்னு. அவன் செல்ஃபோனுக்கு பாஸ்வேர்டு ஆகிறாடா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்ம இளைஞர்களோட மனதை டைவர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் போகாமல் அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெண்கள் தட்டுப்பாடு இருந்தாலுமே காத்திருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இளைஞர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்காங்க. ஆனால் எந்த பெண்களாவது இங்கே வந்திருக்காங்களா? திருமணமாகாத பெண்கள், வயசு பொண்ணுங்க, ஏன் சொல்லுங்க? ஏன்னா நம்ம சமுதாயத்தோட கட்டுப்பாடு அப்படி. நம்ம சமுதாயத்தில் வயசுக்கு வந்த ஒரு பெண், திருமணமாகாத ஒரு பெண் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கோம் இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கங்க செட்டியாரே, பெண்கள் நாங்கள் தலை குனிஞ்சு எங்களுக்கு படி தாண்டி வர தெரியாம இல்லை. பெண்கள் நாங்கள் தலை குனிஞ்சு இருக்கிறதால தான் செட்டியார்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அதை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்காதீங்க தயவு செஞ்சு. அதாவது நம்ம சமுதாயத்தில் பெரியநாயகி அம்மனை பற்றி சொன்னாங்க. அந்த பெரியநாயகி அம்மன் பெண்ணா பிறந்த அந்த ஒரு அம்மனை, நம்ம சமுதாயத்தில் பிறந்த ஒரு அம்மனை கடவுளே வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட போனதை விட வேற பெருமை எங்கள் ஆட்சிங்களுக்கு என்னங்க வேணும்? திருவாதிரைன்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு செய்வாங்க நம்ம இதில். அதுக்கு என்ன கதைக்காக செய்வோம் தெரியுமா? அதாவது ஒரு ஆட்சி தன் கணவன் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தன் கணவன் இறந்ததை அவங்களால ஏற்றுக்க முடியல. போய் சாமி கிட்ட அந்த சடங்கெல்லாம் செஞ்சு, கடவுளே இப்போ நான் போய் என் கணவன் வர எழுந்து வந்து தேங்காயை உடைங்கன்னு சொல்லுவேன். அவர் வரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு போய் எங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சாமி கும்பிட வந்து தேங்காயை உடைங்கன்னு சொன்னோடனே இறந்து போன அந்த கணவர் எழுந்து வந்து அந்த தேங்காயை உடைச்சு சாமி கும்பிட்டாருன்றது ஒரு ஐதீகம். அதனால எங்க தாலி பாக்கியத்துக்காக இந்த செட்டியாருங்கள்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பெண்கள் நடத்துகிற ஒரு சடங்கு தான் திருவாதிரை வருஷம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமாம், நீங்கள் இந்த சாமி கும்பிட்றதால தான் நாங்கள் வந்து நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கோமாக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 6 அடி உடம்பு, இதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அரை அங்குலம் மாத்திரை தாங்க அந்த குணப்படுத்துது. அது மாதிரி எங்கள் பிரார்த்தனையே அந்த மாத்திரை தானே உங்களுக்கு.
அருமை அருமை. அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீ பெரியவனா நான் பெரியவனான்றது கிடையாது. எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கிறோம், அவ்வளோதான். நம்ம சமுதாயம் வளர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக. ஒரு விஷயம் நான் ரொம்ப வேதனையாக தான் சொல்லிக்கிறேன். நம்ம சமுதாயத்தில் வரதட்சணை, திருமணம் அப்படின்னாலே வரதட்சணை அப்படின்றது ஒரு நடைமுறையாகவே ஆயிடுச்சு. அதை யாராலும் தவிர்க்க முடியல. அப்படி பார்க்கும்போது வரதட்சணை கொடுக்க முடியாத காரணத்தால் நீங்கள் எவ்வளவோ பேரை உதாரணம் சொன்னீங்க, செட்டியாருங்கெல்லாம் அப்படி இப்படின்னு எவ்வளோ பேரை உதாரணம் சொன்னீங்க, மகிழ்ச்சி, ஒத்துக்கிறேன். ஆனால் வரதட்சணை கொடுக்க முடியாத ஒரே காரணத்தால் நம்ம சமுதாயத்தில் இருந்து வேற ஒரு சமுதாயத்திற்கு திருமணமாகி போன பெண்கள் இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க? அதுக்கு யார் காரணம்? ஆச்சுங்க நாங்களா இல்லை செட்டியாருங்க நீங்களா? நம்ம அதே மாதிரி சைவம் அசைவம் 2 குரூப்பும் நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சைவ வீட்டில் பிறந்த ஒரு பெண்ணு அசைவ வீட்டில் பிறந்த ஒரு ஆணை திருமணம் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே என்ன நடக்கும்? அந்த செட்டியார் என்ன சொல்லுவார்? அம்மா, நான் ஆதி காலத்துலேருந்து, நான் அப்பையிலேருந்தே அசைவம் சாப்பிட்டு பழகிட்டேன், அதனால உனக்கு பிடிக்கலன்னா நீ சாப்பிட்டுக்காத, வீட்டில் வந்து நாங்கள் அசைவம் செய்யும்போது நீ வேறு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம். ஓகேயா? இந்த இடத்துல அந்த ஆட்சியோட கருத்துக்கு செட்டியார் மதிப்பு கொடுக்குறாரு. கம்பல் பண்ணலை, நீயும் சாப்பிட்டு தான் அவனும் கம்பல் பண்ணலை, அதனால சந்தோஷப்படுறேன். அதுவே ஒரு அசைவம் சாப்பிட்ட வீட்டில் இருந்த பெண் சைவம் சாப்பிட்ட வீட்டுக்கு திருமணம் ஆகி போனால் என்ன நடக்கும்? நீ சாப்பிட்டுக்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா? தன்னுடைய புகுந்த இல்லை, அந்த பொண்ணு தான் கிடையாது, நான் ஆரம்பத்துலேருந்தே நான் அசைவம் தானே சாப்பிட்டு வந்தேன், உன் வீட்டில் என்ன புதுசாக சைவம் சமைக்கக்கூடாதுன்னு அசைவம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய கல்யாணம் பண்ணிட்டு வந்த புகுந்த வீட்டோட நடைமுறைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் கட்டுப்பட்டு வாழ்றவதாங்க இந்த ஆட்சிமாருங்க. குடும்பத்தில் உள்ள உறவுகளை சமாளிக்கிறதே எங்களுக்கு பெரிய பெரிய விஷயமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வீட்டில் ஒரு அம்மா கிட்ட போய் ஒரு அம்மா போய் கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னங்க சூப்பருக்கும் ஆஃபருக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்ட்டு. உடனே அந்த கணவர் சொன்னாராம், பொண்டாட்டி அழகாக இருந்தால் அது சூப்பர், கூடவே அவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அதான் ஆஃபர் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அந்த காலத்து கண்ணகியா நாங்கள் பரவாயில்லன்னு விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு, நீங்கள் என்னதான் சிங்கங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி பதிலை சொல்லும்போது நாங்கள் காளியத்தா மாதிரி உங்கள் மேலே ஏறி மிதிக்க மாட்டோமா? மாமியாருங்களை சமாளிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு கலை தெரியுங்களா நம்ம சமுதாயத்தில். ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு மாமியார் இறந்து போயிட்டாங்க. போய் பார்க்க போயிருந்தேன். போய் அந்த துக்கத்தில் பங்கெடுக்க போயிருந்தேன். அங்கே 2 பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஐயோ எப்படிங்க உன் மாமியா இறந்து போனா அப்படின்ட்டு. உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, கிணத்துல உளுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. உடனே அதுக்கு இந்த அம்மா சொல்லுது, என் வீட்டில் தான் கிணறு இருக்குது, என் வீட்டில் தான் மாமியார் இருக்காங்க அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த அம்மா, அவங்களாவா போய் உழுவாங்க, நம்ம தான் லேசாக தள்ளி விடணும். இப்படி எல்லாமாங்க நாங்கள் மாமியார்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க. எது நடந்தாலும் நேருக்கு நேராக எதிர்த்து நின்று சண்டை போட்டாலும் போடுவோமே தவிர இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோமா? இந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது இருக்கே, அப்பப்பா பெரிய கொடுமைங்க. என் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த எல்லா வேலைகளும் நாங்கள் ஆட்சிக்கு தானே பார்க்க வேண்டியது இருக்குது. என் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், தம்பி ராவணனுக்கு 10 தலைடா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் கேட்டான், ராவணனுக்கு 10 தலையா, அது எப்படிமா இருக்கும் 10 தலை அப்படின்னு கேட்டான். உடனே நான் சொன்னேன், இந்த சைடு இப்படி இந்த சைடு இப்படி அது மாதிரி 10 தலை இருக்குண்டா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் கேட்டான், அம்மா அப்படி 10 தலை இருந்தா அவர் குப்புறக்கையே படுத்து தூங்குவாரா, இங்கிட்டு ஒரு கழிச்சு படுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டான். நியாயமான கேள்வி, எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா நம்ம அப்பையிலேருந்தே பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை படித்து அப்படியே வளர்ந்துட்டோம் இல்லையா. உடனே நான் சொன்னேன், அப்போ ஒருவேளை ஒரு தலைக்கு மேலே ஒரு தலை அப்படி 10 தலையாக இருக்குண்டா தம்பி அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு அவன் கேட்டான், அம்மா அப்போ அவருக்கு 10வது மூக்கரிச்சா எப்படிமா சொறிவார் அப்படின்னு. இது மாதிரி நாங்கள் குடும்பத்தில் கணவனை சமாளித்து, மாமியாரை சமாளித்து, பிள்ளைங்களை சமாளித்து, உங்கள் குடும்ப கௌரவம் வெளியில் போகாமல் நாங்கள் இவ்வளவு தூரம் பக்குவப்படுத்தி ஒரு குடும்பத்தை கூட்டாக இணைச்சு
எவ்வளவு பக்குவமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆட்சிங்க நாங்க. நீங்க வந்து எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க நாங்க ஆட்சி செய்யறது சரியில்லைன்னு. ஐயா, மீன் ஒரு கடலுக்கு போய் பார்க்குறீங்க, அதில் மீன் வந்து நிறையா நீந்தி போயிட்டுருக்கு. அதை பார்க்கும்போது அழகாக இருக்கும், ரசிப்போம். ஆனால் அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அதுவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பச்சைக்கிளி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து அழகாக நீச்சல் அடித்து போயிட்டே இருக்கு. இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது, அப்படியே தண்ணிக்குள்ளேயே மிதக்குது, எல்லாம் பண்ணுது. அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி நடைமுறையில் ஆண்கள் நீங்கள் இயற்கையாகவே உடல் வலிமை பெற்றவங்க. உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வெளியில் போகலாம், நினச்ச நேரத்துக்கு வெளியில் வரலாம். வர முடியலையா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு எங்கேயோ தங்கிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கா சொல்லுங்க? நாங்கள் வெளியில் போக முடியுமா? நினச்ச நேரத்துக்கு போக முடியுமா? நினச்ச இடத்துக்கு போக முடியுமா? என்னால் எனக்கு வர முடியலைங்க, நான் என் ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிக்கிறேன்னு ஃபோன் பண்ணி சொன்னால் செருப்பால் அடிப்பார் என் வீட்டுக்காரு. அதை விட ஏங்க நீங்கள் எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா நீங்கள் என்னமோ சரி ஓகேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்துட்டு வரதோ என்னமோ ஆண்கள் தாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க கொண்டு வந்து கொடுக்குற பணத்தை எவ்வளவு பக்குவமாக செலவு பண்ணி நாங்கள் 10 பட்டு புடவை எடுத்துக்கிறோம், 10 பவுனுக்கு நகையே எடுத்துக்கிறோங்க. ஆனால் அந்த பக்குவமாக சேமித்து வைக்கிறேன்ற ஒரு கலை எங்கள் ஆட்சிங்க கிட்ட தானேங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சேர்த்து வைக்கிற அந்த பணத்தை உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது பொருளாதார தேவை வரும்போது உங்களுக்கே வட்டிக்கு கொடுப்போம். நாங்கள் சும்மாலாம் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கே வட்டிக்கு கொடுப்போம் நாங்கள். ஏன்னா செட்டி பொண்ணு கெட்டி பொண்ணு இல்லையா? ஆக எந்த வகையில் பார்த்தாலும் உங்கள் செட்டியாருங்களை விட இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக ஆட்சிங்களாகிய நாங்கள் எவ்வளவோ பெருந்துணையாக இருக்கோன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாங்க, கைதட்டு பலமாக இருக்க. இவர் இப்போ பேச விட போகிறதில்ல, பேச விட்டால் அவர் என்னமா சொல்லுவார்? இப்போது எங்களுக்கு இந்த சிரமம் நீங்கள் உங்கள் சேர்த்து வச்சு சொன்னாங்கல்ல, எனக்கு சிரமம் வந்ததுக்கு காரணமே நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால தானே பாரு. அடுத்ததாக செட்டியார்களை ஆதரித்து ஐயா ஏதாவது பாயிண்ட் இருக்காமா? திருமதி விமலா அறிவழகன் அவர்கள் வருகிறார்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்பனா அக்கா பேசுனது எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரு நல்ல சிவகார்த்திகேயன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக கைத்தறிக்கிட்டே இருக்கலாம், படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சூப்பர் காமெடியாக வரும். வீட்டுக்கு போகும்போது என்ன ஞாபகம் வரும்? சிரிச்சது மட்டும் தான் ஞாபகம் வரும். உங்களுக்கு அதில் இருந்த யோசனைகள் ஞாபகம் வருமா? இல்லை சிவகார்த்திகேயன் என்ன தான் சொல்ல வந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கு போய் ஞாபகம் இருக்குமா? அக்கா வந்து சூப்பராக கைத்தட்டி எல்லாரும் கரகோஷமாக பேச ஆரம்பிச்சோடனே நம்ம என்னடா பேச போகிறோன்னு கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, கையில் சில்லுன்னு ஆயிடுச்சு. சரி, நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பை வந்து இன்னொரு தடவை நம்ம படித்து பார்க்கணும். அக்கா ரொம்ப அழகாக பேசுனாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு நமது சமுதாயத்தை வளர்ச்சி பாதைக்கு பெரிதும் துணை புரிவது செட்டியார்களா ஆட்சிமார்களா? அக்கா ரொம்ப அழகாக பேசுனாங்க. அதாவது குடும்பத்தை தூக்கி நிறுத்துறாங்களாம், வட்டி கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றுவாங்களாம், எல்லாம் பண்ணுறாங்க. சரி, சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறாங்க? சமுதாயத்துக்காக ஸ்கூல் கட்டினாங்களா? ஆட்சிமார்கள் காசை சேர்த்து வச்சு சமுதாயத்துக்காக ஸ்கூல் கட்டினாங்க, பல்கலைக்கழகம் கட்டுறாங்களா? இல்லை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறதுக்காக அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்களா? நமது சமுதாயம் என்பது வளர வேண்டிய சமுதாயம். ஒரு காலத்தில் ஐயா எல்லாரும் சொன்னாங்க, ஒரு காலத்தில் நம்ம பெரிய பெரிய அரச மாளிகைகளும் இருந்தோம், தங்க மாளிகைகளில் இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் நார்மல் லெவலுக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னும் வளர வேண்டிய சமுதாயமாக நாம் எழுந்து நிற்கிறோம். இந்த வளர வேண்டிய சமுதாயத்தில் இப்போ ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க, குரூப் 4ன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து எல்லா பிள்ளைகளும் சேர்றாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் வளர்கிறாங்க. இதற்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது யார்? இதுக்கு ஒரு தொகுப்பு எடுக்கிறது யார்? நம்முடைய ஆண்கள் மட்டும்தான், செட்டியார்கள் மட்டும்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா சமுதாயம் என்பது பல கூட்டு குடும்பங்கள் சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக இணைந்து ஒரு கேஸ்ட் என்பது என்னவென்றால்
தன்னுடைய சோஷியல் இன்ட்ரெஸ்ட், அதாவது நான் சமூகவியல் மாணவி. சமூகவியலின் மாணவியின் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாயம் என்பது பல குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு விஷயத்தில் நல்ல முறைக்கு ஏறி பங்கேற்றி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்த்து தான் ஒரு நல்ல சமுதாயம். அதில் சங்கங்கள் அமைச்சு, ஒரு மத்திய டிவிஷன் கூட்டம் அமைச்சு 12 டிவிஷன் அமைச்சு, இந்த டிவிஷன்களுக்கு நல்ல சமுதாயம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும், மற்ற சமுதாயங்களுக்கு முன் நம் சமுதாயம் நல்ல நிலைமையில் நிற்க வேண்டும் என்று நினைப்பது நம்முடைய ஆண்கள் மட்டுமே, செட்டியார்கள் மட்டுமே. ஆட்சிமார்களுடைய பங்கு என்பது நமது சங்க கூட்டங்களிலும் நமது மத்திய டிவிஷன் கூட்டங்களிலும் இன்னும் பங்கு பெற ஆரம்பிக்கவில்லை. அம்மா சொல்லும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆட்சி தான், அதாவது வரதட்சணை கொடுமையினால தான் மற்ற ஜாதிகளுக்கும் மற்ற கம்யூனிட்டிகளுக்கும் நம்முடைய பெண்கள் வந்து போயிட்டாங்கன்னு. இந்த வரதட்சணை கேட்குறது யாருங்க? எந்த வீட்லையாச்சும் மாமனார் போய் வரதட்சணை கேட்டிருக்காரா? இல்லை எந்த வீட்லையாச்சும் மாப்பிள்ளையே போய் அம்மா எனக்கு 2 லட்சம் 10 லட்சம் எடுத்து வைக்கணும் அப்போ தான் நான் தருவேன், எந்த வீட்லையாச்சும் மாப்பிள்ளை போய் கேட்டிருக்கானாங்க? எல்லா வீட்லேயும் மாமியாருங்க தாங்க கேட்குறாங்க. எல்லா வீட்லேயும் பையனை பற்ற அம்மா தான் கேட்பாங்க. வரதட்சணை கொடுமை காரணமாக நம்முடைய பெண்கள் வேறு ஜாதிக்கு சென்றதுக்கு காரணம் நம்முடைய ஆட்சிமார்கள் மட்டுமே. கொடுமை இந்த காலத்துலேயும் எடுத்துக்கோங்க, நம்ம ஜாதியில் பெண்கள் இறக்காமலாம் இருக்காங்க வரதட்சணை கொடுமையினால். இதை நம்ம ஆட்சிமார்கள் நடிச்சிருந்தா தடுத்திருக்க முடியுமா முடியாதா? யோசிச்சு பாருங்க, தடுத்திருக்க முடியுமா முடியாதா? 2 மாதத்துக்கு முன்னாடி கூட பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒருத்தங்க இறந்துருக்காங்க வரதட்சணை கொடுமையினால். இது எல்லாம் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வரதட்சணை கொடுமை இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நமது சமுதாயம் என்பது மற்ற சமுதாயம் முன்னால் எப்பொழுது எழுந்து நிற்கும்? மற்ற சமுதாயம் நம்மை பார்த்து எப்பொழுது நம்மளை நல்ல சமுதாயம், வளர்ந்த சமுதாயம் என்று கூறுவார்கள்? நாம் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக நன்றாக வளர்ந்து நன்றாக படித்தவர்களாக வளர்ந்து, பெண்கள் எல்லாம் இப்போ வளர்ந்துட்டாங்கப்பா, பெண்கள் எல்லாம் நல்லா காலேஜுக்கு போகிறாங்கப்பா, பெண்கள் எல்லாப்பா ஆஃபீஸ்க்கு போகிறாங்கப்பா, ஜாப்க்கு போகிறாங்கப்பா, எல்லாரும் நல்லா வேலை பார்க்குறாங்கப்பா, இதுக்கெல்லாம் பின்னாடி நின்று யார் ஹெல்ப் பண்ணுறா? யார்? ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய தங்கைக்காகவும் தன்னுடைய அக்காவுக்காகவும் லோன் வாங்கி கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்கங்க. ஒரு பெண் வளர்கிறாள் என்றால் நமது சமுதாயத்தில், அவங்க சொன்னாங்க நாங்கள் தலை குனிஞ்சு போகிறதுனால தான் இப்போவும் நாங்கள் வந்து நிற்கிறதில்ல. ஏன் தலை குனிஞ்சு போகிறீங்க? எதுக்காக தலை குனிஞ்சு போடுங்க? ஆண்கள் எழுந்திரிச்சு நிற்கிற மாதிரி பெண்கள் எழுந்திரிச்சு வாங்க. நான் எல்லாரும் எழுந்திரிச்சு வந்து நீங்கள்